வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெஜ் பக்கோடா எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, பகோடாக்கு நம்ம சோம்பு சேர்க்கறது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அது கூடவே சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த பொருளுக்கு சேர்த்தாலுமே அது நல்ல ஒரு சுவையை தரும். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துப்போம். 1 கப்பு கேப்சிகம், 1 கப் கேரட், 1 கப்பு கோஸ், எல்லாமே ஒரே சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கிலேயே கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 எடுத்திருக்கேன் நான், அதையும் இதே போல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு சோம்பு சேர்த்த விழுது, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி. ஏன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன்னா அந்த பக்கோடா நல்லா கலர் தரும்ன்றதுக்காக. 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருவோம். தேவைக்கேற்ப உப்பு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 கப்பை விட ஒரு 2 டீஸ்பூன் கம்மியாக அரிசி மாவும் நான் பயன்படுத்தியிருக்கேன். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவும் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணி எதுவுமே விட வேணாங்க, ஏன்னா நம்ம போட்டிருக்க வெங்காயம் அந்த கோஸில் இருந்துமே நமக்கு தண்ணி வர ஆரம்பிக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. மிதமான சூட்டில் இருக்கட்டும்ங்க எண்ணெய். பக்கோடாக்கு எப்படி போடுமோ உதிர்த்தா மாதிரியே நீங்கள் எண்ணெயை சுற்றி போட்டு எடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், பக்கோடா நல்லா வெந்துருச்சு. கலரும் உங்களுக்கு நல்ல கலர் வந்திருக்கு. இப்போ எடுத்து இதை டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.